உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். அரசியலிலும் கால் பதித்துள்ள நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கிய பின் வெளியான முதல் படமான தி கோட்டில் TN07 CM 2026 என்ற பதிவெண் கொண்ட காரை படம் முழுக்க ஓட்டி வரப்படுவதாக காட்சிகள் அமைந்துள்ளன. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. இதன் முழுமையான பின்னணி என்ன, விவரமா பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை விஜய் அவர்கள் ஆரம்பித்து தலைவராக பொறுப்பேற்ற நிலையில் முதல் படமான இந்த தி கோட் படம் இன்று வெளியாகி இருக்கிறது. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பார்த்து வராங்க. அது பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த படத்துல அதாவது பஞ்ச் டைலாக் என்பது அரசியல் ரீதியாக வைக்கவில்லை என்றாலும் விஷுவல் மூலியமாக, காட்சிகள் மூலியமாக பல அரசியல்கள் இதுல தெரிய வருது. அதாவது விஜய் தன் சொந்த காரை பயன்படுத்துவதற்காக, அதாவது தன் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய காரில் TN07 CM 2026 அதாவது 2026 என்ற CM என்று போட்டு அதுல ஒரு அடுத்த CM ஆக விஜய் 26 வரப்போகிறார் என்பது காட்சிகள் மூலியமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் அதே போல விஜயகாந்த் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்களுக்கு மூத்த அதிகாரியாக அந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதாவது விஜயகாந்த் அவர்களின் ஆசீர்வாதம் விஜய்க்கு இருக்கிறது என்ற போன்ற காட்சிகள் அதுல உள்ளடங்கி இருக்கிறது. மேலும் சிவகார்த்திகேயன் ஒரு கெஸ்ட் ரோல் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் அந்த படத்துல உங்களுக்கு நிறைய வேலை வந்துருச்சு, இந்த வேலையை நாங்க பார்த்துறோம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி சுவாரஸ்யமான வித்தியாசமான ஒரு வசனங்களை அரசியல் ரீதியாக புரிந்து கொள்வதற்காக பல காட்சிகள் இந்த படத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 2026 நோக்கி விஜய் இருக்கிறார் என்பதற்கான காட்சிகள் இந்த கோட்டு திரைப்படத்தில் 3-4 இடத்தில் விவரமாக காட்டப்படுகிறது. நன்றி பாலாஜி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. CM 2026 என்ற பதிவெண் கொண்ட வாகனத்தை கோட் படம் முழுக்க நடிகர் விஜய் ஓட்டி வருவது போன்ற காட்சிகள் தற்பொழுது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.